அழகர் ஏன் மதுரைக்குள்ள வரல தெரியுமா? அழகர் மலையிலிருந்து மகாவிஷ்ணுவின் அவதாரமான கள்ளழகர் தன் அன்பு தங்கையான மீனாட்சியின் திருமணத்துக்காக மகிழ்ச்சியுடன் புறப்பட்டார். பட்டு புடவைகள், தங்க நகைகள், சீர்வரிசைகள் என ஏராளமான பரிசுகளை எடுத்துக்கொண்டு மதுரையை நோக்கி வந்தார். வழி எங்கும் பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்று முழங்க அவரை வரவேற்றனர். மதுரை முழுவதும் திருவிழா போல காத்திருந்தது. ஆனால் வைகை ஆற்றை கடந்தபோது அவருக்கு கிடைத்த செய்தி அவரின் மனதை உடைத்து விட்டது. மீனாட்சி அம்மனின் திருமணம் ஏற்கனவே முடிந்து விட்டதாம். இதை கேட்ட அழகர் மிகுந்த வருத்தத்திலும் கோபத்திலும், என் தங்கையின் கல்யாணம் முடிந்த பிறகு நான் நகருக்குள் வரமாட்டேன் என்று கூறி மதுரைக்குள் நுழைய மறுத்தார். ஆனால் அந்த கோபத்திற்குள் கூட அண்ணன் பாசம் குறையவில்லை. தங்கைக்காக கொண்டு வந்த பட்டு புடவைகள், தங்க நகைகள் மற்றும் சீர்வரிசைகளை வைகை ஆற்றிலேயே பக்தர்களுக்கு வழங்கினார். என் தங்கையின் திருமணம் மகிழ்ச்சியாக நடந்ததே போதும் என்ற மனதோடு மக்களுக்கு அருள் வழங்கினார். அதன் பிறகு வண்டியூர் வழியாக மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பி சென்றார். அதனால்தான் இன்றும் சித்திரை திருவிழாவில் கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வு மிகப்பெரிய பக்தி விழாவாக நடத்தப்படுகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த தருணத்தை காண காத்திருக்கிறார்கள். ஒரு அண்ணன் தங்கைக்காக கொண்ட பாசம் ஒரு சிறிய தாமதத்தால் வரலாறாக மாறிய கதை. அதுதான் மதுரையின் புகழ்பெற்ற அழகர் திருவிழா. இந்த அற்புதமான பாசத்தை நீங்களும் உணர்ந்திருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.